ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், இயேசு கிறிஸ்து உடைய உபதேசம் என்ன? அதுதான் சிலுவை, அதுதான் மலை பிரசங்கம். வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் அது என்ன உபதேசம்? அதே அதிகாரத்தில் 5ஆம் வசனம், கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாயத் தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இதே வார்த்தையை நாம் இங்கிலீஷில் படிக்கலாம். And that also brings arguments from men who have evil minds. They have lost the truth. They think that serving God is a way to get rich. நன்றாக கவனித்தீர்களா? தேவபக்தி என்பது நீங்கள் இன்னும் பணக்காரர்களாய் மாற வேண்டும் என்று போதிக்கிற உபதேசம்தான் வேற்றுமையான உபதேசம். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவார் என்று போதிக்கிறவர்கள், நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் யார் என்று. அவர்களை விட்டு விலகு என்று வேதம் தெளிவாகச் சொல்கிறது.